வணக்கம். 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய சிக்கலில் தவிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம். தலைமை நீதிபதி மீது நீதிபதி CS கர்ணன் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஜெயலலிதா வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாவதையொட்டி இரு மாநில எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என கர்நாடக போலீசார் அறிவிப்பு. பொதுப்பணித்துறையில் நடந்துள்ளதாக கூறப்படும் ஊழல் குறித்து முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும். திமுக பொருளாளர் ஸ்டாலின் வலியுறுத்தல். டிஜிட்டல் கட்டணம் குறித்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் எந்த திரைப்படமும் திரையிடப்படாது. தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 152 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு முன்பு நிகழ்ந்திடாத சிக்கலில் தவிக்கிறது. தாம் தலித் என்பதால் தன்னை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கவுல் தனக்கு நெருக்கடி தருவதாகவும் அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நேரிடும் என்றும் நீதிபதி CS கர்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தலைமை நீதிபதி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாகவும் நீதிபதி கர்ணன் கூறியுள்ளார். தலைமை நீதிபதி சஞ்சய் கவுல் தனது நீதிமன்ற பணியில் தலையிடுவதாகவும் இதனை அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் முறையிட உள்ளதாகவும் கூறியுள்ளார். சமீபத்தில் தான் பிறப்பித்த உத்தரவு ஒன்றில் இந்த தகவல்களை நீதிபதி கர்ணன் தெரிவித்துள்ளார். கீழ் நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக சமீபத்தில் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் குழுவை தலைமை நீதிபதி நியமித்துள்ளார். ஆனால் இதில் ஒரு நீதிபதி போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளார் என்று கூறி நீதிபதிகள் நியமனத்திற்கான நேர்காணலை நடத்தக்கூடாது என்று TNPSC தலைவருக்கு தாமாக முன்வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீதிபதி கர்ணன். மேலும் குழுவில் இடம்பெற்றுள்ள 2 நீதிபதிகள் உறவினர்கள் என்றும் சிறுபான்மை சமூகத்தினர் யாரும் குழுவில் இடம்பெறவில்லை என்றும் நீதிபதி கர்ணன் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து 2 நபர் நீதிபதிகள் குழுவை தலைமை நீதிபதி நியமித்தார். இக்குழு நீதிபதி கர்ணனின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் தனது முந்தைய உத்தரவை மீண்டும் பிறப்பித்த நீதிபதி கர்ணன் தலைமை நீதிபதி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வேன் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு நாளை விசாரிக்க உள்ளது. ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் தமிழக கர்நாடக எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வெளியாவதையொட்டி கர்நாடக உயர்நீதிமன்ற வளாகத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த தடை அமல்படுத்தப்படுகிறது. பட்டாசுகள் வெடிக்கவோ கூட்டம் கூடவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீர்ப்பையொட்டி இரு மாநில எல்லைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவுக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. தமிழகத்தில் இருந்து வருபவர்கள் நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது தொடர்பாக கர்நாடகா அதிமுக நிர்வாகிகளுடன் பேசியுள்ளோம். அவர்களும் கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். நீதிமன்றம் அருகே பட்டாசுகள் வெடிக்கவும் அனுமதி இல்லை.
ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ள கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ள நீதிபதி குமாரசாமியின் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதி குமாரசாமியின் காருக்கு முன்னும் பின்னும் தலா 10 போலீசார் 2 கார்களில் பாதுகாப்பு வழங்க உள்ளனர். அத்துடன் அவர் பயணம் செய்யும் காரில் துணை ராணுவ படையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியும் பயணம் செய்ய உள்ளார். இதேபோன்று அரசு வழக்குரைஞர் ஆச்சாரியா வீட்டிற்கும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறையில் நடந்துள்ளதாக கூறப்படும் ஊழல் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக அரசின் பொதுப்பணித்துறையில் ஊழல் செய்யும் பொறியாளர்களின் பெயர் அடங்கிய பட்டியலை பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் வெளியிட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஊழல் பொறியாளர்கள் குறித்து பேனர் வைத்துள்ளது விழித்துக் கொள்ள வாய்ப்பாக அரசு கருத வேண்டும் என்றும் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் லஞ்ச ஊழல் தடுப்புத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பது குறித்து ஆதாரங்களை வெளியிடப் போவதாக திருச்சி மண்டல பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. திருச்சியில் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திருச்சி மண்டல தலைவர் சுதர்சன், அமைச்சர்களின் பெயரில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளே அதிகமான தவறுகளை செய்வதோடு அவர்கள் இடைத்தரகர்களாக இருந்து நிறைய காரியங்களை தனக்காக சாதித்து கொண்டு அரசில் இருக்கிற அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் பலியிட ஆக்குகிறார்கள். இதிலே முதன்மையான குற்றவாளிகள் என்று பார்த்தால் அரசு அதிகாரிகளே அதிகமாக. சென்னையில் இளைஞர் ஒருவரின் உயிரிழப்புக்கு காரணமான போக்குவரத்து காவலரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். சென்னையில் நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை போக்குவரத்து காவலர் ஒருவர் தடுக்க முயன்ற போது இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து சென்னை KK நகரில் பொதுமக்கள் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சாலைக்கு இடையே தடுப்புக்கு இருந்த கூர்மையான கம்பிகளை கலற்றி எறிந்தனர். இதற்கிடையே நேற்று அந்த இளைஞர் உயிரிழக்க காரணமான கம்பியை அங்கு ஒரு சுவருக்கு அருகே போலீசார் தூக்கி எறிந்திருந்ததை அறிந்த போராட்டக்காரர்கள் கோபமடைந்தனர். இது ரத்தக்கரை நேற்று தூக்கி ஒழிச்சு வச்சு போறாங்க. பையன் விழுந்து அடிப்பட்ட கம்பியை எடுத்து போலீஸ்கார ஒலிக்க வச்சு பிளஸ் துணியை போட்டு ரத்தக்கரை எல்லாம் தெரியாம பண்ணிருக்கான். இதை பாருங்க, இதெல்லாம் ரத்தக்கரை, ஃபுல்லாவே ரத்தக்கரை. இது எல்லாமே ஒலிக்க வச்சிருக்காங்க. இப்போ ஒரு அக்யூஸ்டே அரெஸ்ட் பண்ண முடியல, போலீஸ்காரையும் அரெஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் எங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க? இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அகற்ற முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின் நேற்று உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினரை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றி அனுப்பினர். பொதுமக்கள் விதிகளை பின்பற்ற வலியுறுத்தும் போலீசாரே இன்று இப்படி ஆட்டோவில் இத்தனை பேரை ஏற்றி அனுப்புவது விதிமீறல் இல்லையா என்று அங்கிருந்த மக்கள் கேள்வி எழுப்பினர். மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. நடப்பாண்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 19 மருத்துவக் கல்லூரிகளிலும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மே 29ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரி அளவை விட 12% குறைவாக பெய்துள்ளதாகவும், எல் நினியோ தாக்கம் காரணமாக நடப்பாண்டில் சராசரி மழையின் அளவு சற்று குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் கேரளாவில் வழக்கம் போல தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திர மாநில பிரிவினை பற்றி முன்னாள் ஆந்திர முதல்வர் கிரண்குமார் எழுதியுள்ள புத்தகம்
பல்வேறு சோதனைகளை சந்தித்து வரும் காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் நெருக்கடியை தரும் என்று அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திரத்திலிருந்து தெலுங்கானா பிரிக்கப்படுவதற்கு வெளிப்படையாக தனது எதிர்ப்பை தெரிவித்த முன்னாள் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்ததோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் விலகினார். அப்போது ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதற்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியுமே காரணம் என்று குறை கூறியிருந்தார். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதை பற்றி தாம் எழுதியுள்ள புத்தகம் மூலமாக தமது அரசியல் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க முயற்சி மேற்கொண்டுள்ளார். 400 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை பற்றியும் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதில் அவர்கள் ஆற்றிய பங்கு என்ன என்பதை பற்றியும் விரிவாக எழுதியுள்ளதாக ரெட்டி கூறியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நடந்த விவரங்களும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டு எழுதுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியை அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊடகங்களுக்கு எதிராக டெல்லி அரசின் நடவடிக்கை ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதலாக அமையும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜய் மக்கான் விமர்சனம் செய்துள்ளார். ஆம் ஆட்சி கட்சியிலிருந்து விலகிய பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் கெஜ்ரிவால் மீதும் கட்சியின் நடவடிக்கைகள் பற்றியும் அடுக்கடுக்கான புகார்களை கூறி வந்தனர். அவர் கூறிய கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியாகி ஆம் ஆத்மி கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டெல்லி முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறான தகவல்களை பரப்பும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி மாநில முதல்வர் கெஜ்ரிவாலோ குறிப்பிட்டோ டெல்லி அரசை குறிப்பிட்டோ ஊடகங்கள் அவதூறான செய்திகளை வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களில் வெளியாகும் அவதூறு செய்திகள் மீது முதன்மை செயலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அச்செய்தி குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி மாநில அரசின் நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. டெல்லி அரசின் முடிவானது ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் எதிரான செயல் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்கள் மீதான அச்சம் காரணமாகவே கெஜ்ரிவால் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் குறை கூறியுள்ளார். இனி வரும் செய்திகளை பார்க்கலாம். அன்னைக்கு கோவில் கட்டி வழிபடும் மகன். குற்றாலம் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 8 மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். டிஜிட்டல் கட்டண உயர்வை கண்டித்தும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களை அரசை ஏற்று நடத்த வலியுறுத்தியும் தமிழ் திரையுலகினர் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டணம் எதையும் உயர்த்தவில்லை என இதற்கு டிஜிட்டல் நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் திரைப்படங்களை டிஜிட்டல் முறையில் திரையரங்குகளில் வெளியிடும் தொழிலில் கியூப் சினிமா அண்ட் UFO மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. படங்களை திரையிடுவதற்கு இந்நிறுவனங்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரையுலகினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். திரையரங்குகளில் வெளியிடப்படும் விளம்பரங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை பகிர்ந்து கொள்ள மறுப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 100 படம் வந்ததுன்னா 95 படம் அடி பாதாளத்தில் அடி விடுது. லாஸ் ஆகிற ரோடுக்கு வரானுங்க தயாரிப்பாளர். அந்த 95 பேருக்கு தான் இந்த போராட்டம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே சினிமா உலகம்னா 4 பேர் நல்லா இருக்கிறத வச்சு இல்லை, 400 பேர் கஷ்டப்படுறத வச்சு தான் சினிமா. அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஆக கண்டிப்பாக அரசு எடுத்து நடத்தும் போது எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், எங்கள் வாழ்வாதாரம் செழிக்கப்படும். இரு டிஜிட்டல் நிறுவனங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் அவர்கள் வரவில்லை என நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் குற்றம் சாட்டினார். கியூப் மற்றும் UFOவின் நிறுவனத்தினர் செவிசாய்த்து நாங்கள் கேட்பது ஏதோ ஒரு போராட்டம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், ஆர்ப்பாட்டம் நினைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு லீவ் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காக நாங்கள் விடுக்கின்ற ஒரு கோரிக்கை, நீங்கள் செவிசாய்ப்பின் நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கையை நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நடிகர்களின் சார்பாகவும் நான் உங்களிடம் வைக்கின்றேன். உண்ணாவிரதத்தின் முடிவில் டிஜிட்டல் நிறுவனங்களுடன் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மே 29ஆம் தேதிக்குள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் ஜூன் 12ஆம் தேதி முதல் எந்த படமும் திரையிடப்படாது என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர்.
திரையுலகினரின் குற்றச்சாட்டு தொடர்பாக கியூப் நிறுவனத்தின் இணை நிறுவனர் செந்தில்குமாரிடம் கேட்டபோது திரையுலகினரின் குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் அவதூறானது என்றும் தெரிவித்தார். தாங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கவில்லை என்றும் யார் வேண்டுமானாலும் தங்களது வருவாயை சோதித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்றும் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளில் விளம்பர வருவாயை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக திரையரங்க உரிமையாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். திருச்சி மாவட்டம் துறையூரில் தாய்க்கு கோவில் கட்டி கடந்த 3 ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறார் ஒருவர். துறையூர் ஆத்தூர் சாலையில் உள்ள மயானத்திற்கு அருகே பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கின்றது தனபாக்கியம் என்பவரின் மகன் சுரேஷ்குமார் மறைந்த தனது தாய்க்காக கட்டிய இந்த கோவில். கோவிலின் உள்ளே 64 அடி உயர ஸ்தூபி நிறுவப்பட்டுள்ளது. அதன் அருகே தனது தாயின் நினைவு மண்டபத்தை நிறுவியுள்ளார் சுரேஷ்குமார். கோவிலின் இடதுபுறத்தில் விழா அரங்க மேடையும் இருக்கின்றது. அதில் குடும்ப உறவுகளை குறிக்கும் வகையில் அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய ஓவியம் வரையப்பட்டுள்ளன. மேலும் கிரானைட் கற்களால் ஆன சிவன் சிலை மற்றும் சாமி சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தாய் கோவிலை பார்வையிட தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7:30 மணி வரையும் அனுமதிக்கப்படுகிறது. தாயை மதித்தவன் வீழ்ந்ததில்லை, தாயை மதிக்காதவன் சிறந்ததாக வாழ்ந்ததில்லை. இந்த மனசில் வச்சு எல்லாரும் அவங்க தாயை வணங்கினாலே போதும். இந்த நேரத்தில் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் புரிந்து நடந்தால் வாழ்க்கையும் சிறக்கும், நாடும் சிறக்கும்னு சொல்கிறேன். குற்றாலம் அருவிகளில் குறைவான நீர்வரத்து உள்ளதால் பயணிகள் வரிசையில் நின்றே குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். தற்போது கோடைக்காலம் நிலவி வருவதால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, 5 அருவி மற்றும் பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளில் தண்ணீர் மிகவும் குறைவாகவே விழுகிறது. தற்போது கோடை விடுமுறை காலம் என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. எனினும் அருவிகளில் நீர்வரத்து குறைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்றே குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் அருவிகளில் அதிக நேரம் குளிக்க முடியாமல் பயணிகள் அதிருப்திக்கு உள்ளாகினர். இது தண்ணியில் நல்லா குளிக்கலான்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தோம். ஆனால் இங்கே அவ்வளோ தண்ணி இல்லை. நிறைய பேர் லைனில் நிற்காங்க. ஆம்பளைங்களுக்கு ஓகே, பொம்பளைங்க பெரிய பெரிய லைன் இருக்குது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தியாகராஜ சுவாமிகளின் 168வது ஆராதனை விழாவை முன்னிட்டு சேலத்தில் திருவையாறு எனும் கர்நாடக இசை நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்று வருகின்றது. இது கர்நாடக இசை பிரியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தன் வாழ்வை இறைவனுக்காக சமர்ப்பித்து பல பாமாலைகள் தொடுத்து இறைவனிடம் சேர்ந்த இறை கவிகளுக்கு ஆராதனை என்ற நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. திருவையாற்றில் ஒவ்வொரு ஆண்டு நடைபெறும் தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அந்த வரிசையில் தியாகராஜ சுவாமிகளின் 168வது ஆராதனை விழாவை முன்னிட்டு சேலத்தில் திருவையாறு என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடல்களை பாடுவது தங்களை கவர்வதாக கூறுகின்றனர் பார்வையாளர்கள். இதில் இளைஞர்களுக்கு எப்பயுமே ஒரு கோஷ்டி கானத்தின் மீது இளைஞர்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். தனியாக ஒருத்தர் பாடுறதோட ஒரு சோலோ சிங்கிங், ஒரு காங்கிரிகேஷனல் சிங்கிங், அதுவும் இந்த எந்தரோ மகானுபாகு இதெல்லாம் இந்த பஞ்சரத்னம் கீர்த்தனை வந்து முதல்ல சங்கீத ரசிகர்களுக்கு வந்து ஒரு முதல் படி. இதை கேட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு சங்கீதம் ரசிக்கிறதுக்கே ஆசை வரும். இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாட உள்ளதாகவும் மாலை நேரங்களில் பிரபல கலைஞர்களின் கச்சேரி நடைபெற உள்ளதாக கூறுகின்றார் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன். 480 குழந்தைகள் பாடுறதுனால இந்த வருஷம் வந்து டீச்சர்ஸுக்கெலாம் பாடுறதுக்கு கூட ஸ்லாட்டு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து விரிவாக்கம் ஆகிருக்கு. வருஷம் இந்த ஆராதனைக்கு வந்து ஒரு பெரிய இதுக்கு வந்து ஆச்சாரம் இதில் நியமங்கள்லாம் கிடையாது. இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தொடர்ந்து சங்கீதம் கற்று வரும் மாணவிகளின் வாய்ப்பாட்டு கச்சேரிகளும் நடைபெற்று வருகின்றன. இளம் தலைமுறையினருக்கு இது போன்ற மேடைகள் நல்ல அனுபவத்தை தருவதாக கூறுகின்றனர் இளம் கலைஞர்கள். இது மூலமாக எங்களுக்கு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கிறது. இது வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ், எங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்த. இது மூலமாக எத்தனையோ குழந்தைங்க, அப்கமிங் ஆர்டிஸ்ட் நிறைய பயனடைகிறாங்க. வரும் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் இசையில் ஆர்வமுள்ள குழந்தைகளை ஊக்குவிக்கவும் மேடையில் அவர்கள் பயமின்றி பாடவும் கற்றுத்தரப்படுகிறது. மேலும்
வயலின், வீணை, மிருதங்கம், தபேலா போன்ற கருவிகளை இசைக்கவும் இதில் வாய்ப்பு கொடுக்கப்பட உள்ளது. சென்னை, கோவை உள்ளிட்ட பெரும் நகரங்களில் மட்டுமே நடைபெற்று வந்த இது போன்ற கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் தற்போது சேலத்திலும் நடைபெற்று வருகிறது. இது கர்நாடக இசை ஆர்வலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். இனி வரும் செய்திகளை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் விளையாட்டாக நடத்தப்பட்ட மல்யுத்த போட்டியில் ஒருவர் பலி. போப் பிரான்சிஸை சந்தித்து பேசினார் கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 8 மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஹைதராபாத்தில் இளைஞர்களுக்கு இடையே விளையாட்டிற்காக நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் ஒருவர் உயிரிழந்தார். பழைய ஹைதராபாத்தில் உள்ள பகுதியில் இளைஞர்கள் இணைந்து தங்களுக்குள் பொழுதுபோக்கிற்காக மல்யுத்த போட்டியை நடத்தினர். 2 இளைஞர்கள் மோதிய இந்த பந்தயம் முதலில் விளையாட்டாக தொடங்கினர். ஆனால் பின்னர் இருவரும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர். இருவரும் பலமாக மோதிக்கொண்டதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவர்களை விலக்க முயன்றனர். இதில் மற்றொருவர் தாக்கியதில் படுகாயமடைந்த வாலிபர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே அடுத்த 8 ஆண்டுகளில் 5 கிரிக்கெட் தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷஹாரியா கான் BCCI தலைவர் ஜக்மோகன் டால்மியாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தனர். வரும் டிசம்பர் மாதம் 2 அணிகள் பங்கேற்கும் 3 டெஸ்ட், 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 20 ஓவர் போட்டிகள் கொண்ட தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டால்மினா, இந்திய அரசின் உதவியின்றி இந்தியா பாகிஸ்தான் இடையே போட்டி நடத்துவது கடினம் என்று தெரிவித்தார். கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ போப் பிரான்சிஸை சந்தித்து பேசினார். 2ஆம் உலகப் போர் வெற்றி விழா ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றிருந்த கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ நாடு திரும்பும் வழியில் வாட்டிகன் சென்று போப் பிரான்சிஸை சந்தித்தார். கடந்த 55 ஆண்டுகளாக பகைவர்களாக இருந்த கியூபா மற்றும் அமெரிக்காவிடையே நட்புறவை ஏற்படுத்த போப் பிரான்சிஸ் தீவிர முயற்சி மேற்கொண்டார். இதற்கு நன்றி தெரிவிக்கவே வாட்டிகன் சென்று போப்பை சந்தித்ததாக ரவுல் காஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போப் பிரான்சிஸ் வரும் செப்டம்பர் மாதம் கியூபா செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு நியூஸ் 7 தமிழுடன் இணைந்திருங்கள்.